மன்னிக்க முடியாத ஒரு பாவம் நம்ம வாழ்க்கையில இல்லை. ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பாவம் எதனா இருக்குதா? ஆண்டவரால் சுகம் தர முடியாத எதனா ஒரு நோய் இருக்குதா? இல்லவே இல்லை. ஆனால் அந்த நாட்களில் சில வியாதிகள் இருந்தது. அந்த வியாதிகளை கர்த்தர் எப்படி சுகமாக்கினார், ஏன் ஆண்டவர் செய்தார், அந்த காரியங்களை தான் இந்த மாலை வேளை உங்களோட பேச போகிறேன். எல்லாரும் எடுத்தவர்கள் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். போதும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் ஆண்டவத்துல கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுஸ்தமாக்க உம்மால கூடுமா ஆகுமா? ஒரு கேள்வி வைக்கிறான். ஏன் இந்த கேள்வியை அவன் தேவனத்துல கேட்டான்? நிறைய பேர் இதை படிக்கும் போது சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுது. குஷ்டரோகியா இந்த மனுஷன் ஆண்டதுல உமக்கு சித்தமானால் நடக்குமா? ஏன் அந்த கேள்வி கேட்டால் நல்லா பாருங்களேன். அந்த நாட்களில் இந்த குஷ்டரோகம் நிறைந்த அது தொழில்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. வேதத்தின்படி காரியத்தினால பாதிக்கப்பட்டவர்களை அந்த நாட்களில் தீட்டுப்பட்டவர்களாக கருதுனாங்க. ஏன்னா இந்த நாட்களில் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கும் இந்த நாட்களில் தீராத சில வியாதிகள் இருக்கிறது. எந்த வியாதினா HIV என்று சொல்லப்படுகிற எய்ட்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து கிடையாது. ஏன்? அது ஒரு பாவத்தினால வருகிற வியாதி நிமித்தமாக உன் சரீரத்தை ஆட்கொண்டிருக்கும். அதனால தான் இன்னைக்கு பாருங்களேன், உலகத்தில் என்னென்னவோ மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த எய்ட்ஸுக்கும் HIV மருந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் சொல்லுங்களேன்? ஒரு மனுஷன் செய்யக்கூடாத பாவத்தை செய்யும் பொழுது அந்த வாசித்தம் பாருங்க, ரோமர்ல வாசித்தது போலவே பாவமானது என்ன பண்ணுது? சரீரத்தை ஆட்கொள்ளுகிறது. எதுக்குன்னா மரணத்துக்கு நேராக. ஒரு வியாதி ஒரு சரீரத்தில் வருதுன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அது எது எங்க கொண்டு போகனா மரணம். மரணத்துக்கு கொண்டு போகிற காரியம் தான் ஒரு வியாதி. இந்த வியாதி எப்படி வருகுதுன்னா ஏதோ ஒரு சாபத்தின் மூலமாக வரும், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக வரும். இன்னைக்கு HIV பாதிக்கப்படுற, எய்ட்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க. எதனால? அந்த பாவம், அந்த வியாதி நீங்கவே மாட்டேங்குது. யாருன்னா HIV பாதிக்கப்பட்டவங்க உடனே வாழ்ந்து நல்ல சுகமாக மறிக்கிறாங்களோ? அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்ட உடனே சில ஆண்டுகளிலே எலும்புகள் மெலிந்து சரீரத்தில் ஒன்றுமே இருக்காது. அவங்களால சாப்பிட முடியாது, நடக்க முடியும், எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது, ஒல்லியே ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுத்து அவங்களுடைய மரணத்தை டாக்டரே சொல்லிடுவார். குடும்பம் இன்னைக்கு இந்த காரியத்துக்கு மருந்து வந்துச்சு. இந்த காரியத்துக்கு யாராவது இந்த நாளில் பலவீனப்பட்டாங்கன்னா, அதை தொழில்நோயினால் பாதிக்கப்பட்டாங்கன்னா மருந்து இருக்குது, ஒரு அளவுக்கு சுகப்படுத்தலாம். ஆனால் அந்த நாட்களிலே இதுக்கு மருந்தே கிடையாது. இஸ்ரவேல் தேசத்தில் யாருமே தேசத்துக்குள்ளே வைத்து கொள்ள மாட்டாங்க, பாலியத்துக்கு வெளியே தான் வைத்து கொள்ளுவாங்க. ஏன்னா அவன் தீட்டுப்பட்டவன். இந்த நாட்களில் எப்படி ஒரு பாவம் செய்தா தீர்வே காணாத முன்னாடி ஒரு பாவம் இருக்கிறதோ, ஒரு வியாதி இருக்கிறதோ, அதே போலதான் அந்த நாட்களில் இந்த வியாதி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த வியாதி வரவங்கலாம் அப்படி கிடையாது. கவனமாக கேளுங்க, இன்னைக்கு அந்த வியாதி வரதுனால அந்த கிடையாது, அந்த நாட்கள் இருந்தது. இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சகல ஜனங்களையும் வியாதியிலிருந்து சுகமாக்கினவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அவன் கேள்விப்படுறான், முடவன் நடக்கிறான், செவிடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், குருடன் பார்க்கிறான். இந்த அற்புதம் அடையாளம் நடக்கும் பொழுது இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் பாவத்தை மன்னிக்க கூடாதபடி இந்த காரியம் இப்படி இருக்கிறது. மத்தேயு 4:24 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 4:24 வாசிங்க பார்க்கலாம். அவருடைய கீர்த்தி சகல வியாதிகளையும் வேதனைகளையும் பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் இங்க கவனமா கேளுங்க, இதுல இல்லாத வியாதியே கிடையாது, எல்லா வியாதியுமே இருக்குது. இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் செய்த எல்லா அற்புதங்களும் இருக்குது. ஆனா இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஒரு மனிதன் கேட்கிறான், எல்லாவற்றையும் செய்ய முடியுதே, உம்மால இதையும் செய்ய முடியுமா? ஏன்னா நாங்கள்லாம் ஒரு நாட்களில் பாவம் மன்னிக்க முடியாத ஜனங்க, தீட்டு உள்ள ஜனங்க, இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதா?
நீங்க நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறீங்களே இந்த ஏன்னா ஆண்டவர் மோசேட்ட செய்யற சொல்றாரு, இப்பேற்பட்டவனை பாளையத்துக்குள்ள இருக்கவே கூடாது, இவன் தீட்டுப்பட்டவன். அப்ப இவன் ஆண்டவத்துல கேட்கிறான், ஆண்டவத்தை பணிறான், ஆண்டவத்தை பணிந்து கேட்கிறான், உமக்கு சித்தமா? அது என்ன சித்தம்? மன்னிக்க கூடாத பாவம் எதுனா இருக்குதா? குணமாக்க முடியாத பாவம் இருக்குதா? அதுவும் சித்தமா? நான் பாவத்தோட வாழ்தும் சித்தமா? மன்னிக்காம இருக்குது என் சித்தமா? பாளையத்துக்கு வெளியில ஒதுக்கப்பட்டவனா வாழத்தும் சித்தமா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். நீங்க இரக்கம் உள்ளவர் தானே, மன்னிக்கிறவர் தானே, ஏற்றுக்கொள்ளுகிறவர் தானே, என்ன நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? என் பாவங்களை மன்னிக்க. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு கேட்கிற உங்களுக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் சொல்றேன் பாருங்க, வியாதியிலிருந்து சுகம் வரணும்னா நல்ல கவனமா கேளுங்க, அந்த பாவத்திலிருந்து அந்த கட்டை உடைத்தாதான் சரீரத்தில் சுகம் உண்டாகும். ஏன்னா அந்த வியாதி வரத்தே பாவத்தின் மூலமாக தான். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். எடுத்தல் வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுக முன்பு, இங்க பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துல பாவம் இருந்துச்சாம். உலகத்துல 2 விதமான பாவம் இருக்கிறது. ஒருவேளை இங்க இருக்கிறவங்க அநேகம் நினைக்கலாம், நான் எந்த பாவம் செய்யலையே, நான் ஏன் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த வியாதி நினைக்கிறேன் பாருங்க. ஒருவன் பாவம் இல்லை என்பதனால் தேவனை குற்றம் சாட்டுகிறவனாய் இருப்பான். நம்ம யாரா நின்று ஆண்டவரே எனக்கு நான் பாவம்லாம் செய்யலை, ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை குற்றம் சாட்டுற. ஏன் தெரியுமா? ஒன்று நீ செய்த பாவம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக பாவம் என்பது என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் செய்த பாவம். அது அந்த பாவத்தின் நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மூலமாக இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது. அந்த பாவம் மரணம் ஆயிடுச்சு. எப்படி? ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட போது மரணமே கிடையாது, நித்திய ஜீவ காலமா வாழலாம். என்னைக்கு பாவம் செய்தார்களோ வசனம் சொல்லுகிறது மரணம் பிரவேசித்தது. அந்த மரணம் பிரவேசித்தது எப்படின்னா, வியாதி மூலமாக, பலவீனத்தின் மூலமாக, அழிவு மூலமாக. சில காரியங்களை சொல்லும் போது உங்களுக்கு விலகும், எல்லாமே பிசாசுல வந்துச்சா, எல்லாமே தேவனால் தான் உண்டாச்சா, எல்லாம் என் பாவத்தினால் உண்டாச்சான். சில பேர் பாருங்களேன், வியாதிகள் எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு விரோதமாக செய்வினைகள் செய்திருப்பாங்க. நீங்க பலவீனமாகணும், நீங்கள் என் வாழ்க்கையில் எழும்பக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது என்பதுக்கு உங்கள் சரீரத்தை வைத்து செய்வாங்க. சில காரியங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒருவேளை இந்த கால் பகுதியில் சில வேளை ரொம்ப வலிக்குது, நான் அடிக்க என் கால் மறுத்து போகுது, விழுந்து போகுதுன்னா நல்லா கவனமாக கேளுங்களேன். இந்த கால் பகுதியில் நீ நடக்கவே கூடாதபடி கட்டி வைத்தபடியாக அது செய்து வச்சிருவாங்க. சில பேர் பைத்தியமாகும்படியா என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு விரோதமாக செஞ்சு வச்சிருவாங்க. சில ஆவிகளை அனுப்புவாங்க. அது என்ன பண்ணுன்னா உன் சிந்தனை ஆட்கொண்டிருக்கும். சில பேர் டாக்டர்களை போவாங்க, டாக்டர் எனக்கு இந்த வியாதி இருக்குது, ஏன் சரியாக மாட்டேங்குது? டாக்டர் சொல்லுவார், நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோம், ரிப்போர்ட் எடுக்கிறோம், எல்லாம் நார்மல் நார்மல் நார்மல், ஏன் சரியாக மாட்டேது? ஏன் தெரியுமா? உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட அந்த சத்துருவின் வல்லமையினால உன் சரீரத்தை ஆட்கொண்டு உன்னை வியாதிப்படுத்தி அது மரணத்துக்கு ஏதுவாக நடத்துகிறது. எனக்கு தெரியும் சில காரியங்கள் நீங்கணும்னா ஆண்டோடைய விடுதலை வேணும். எப்படி அந்த கட்டுகளை உடைக்கப்படும், எப்படி அந்த வல்லமை நிர்மலமாக்கப்படும். நான் சொல்லுகிறேன், நீ மாம்சத்தோடு போராடி இருந்தால் அந்த பலவான் உன்னால் ஜெயிக்க முடியாது. இந்த நாளில் கர்த்தர் ஏன் நீங்க உன்னை கொண்டு வந்திருக்காருன்னா உன் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்க அந்த வியாதிகளை அழிக்கும்படியாக, கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்கும்படியாக உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் தேவ சித்தமா இருக்கிறது. அந்த தேவ சித்தம் என்னன்னா, என் மகள் வியாதியோடு இருக்கக்கூடாது, பலவீனத்தோடு இருக்கக்கூடாது, அந்த பாடோடு இருக்கக்கூடாது. அப்பதான் நீ நினைக்கணும், இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தந்தே ஆக வேண்டும், எனக்கு ஆண்டவர் சுகத்தை தந்தே ஆக வேண்டும். நீ எனக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற வேளையில, ஆண்டவரே யான் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுபடி இந்த வியாதியை நீக்குங்க, இந்த பலவீனத்தை உடைங்க சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், உனக்காக செய்யப்பட்ட அது எந்த கிரிகளா இருந்தாலும் அந்த அக்கினி வரும் பொழுது அது எரியப்படுவதாக, அது எரியப்படுவதாக. கர்த்தருடைய அக்கினியால் அது எரிச்சு சாம்பலாக்கி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, உங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் செய்தாங்கன்னா அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்க குடும்பத்தையும் அது பாதிக்கும்,
அவங்க கணவருக்கு இருந்த அந்த செய்வினை அந்த அம்மாவுக்கு வந்தது. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்தது அவங்க பிள்ளைக்கு வந்துக்குது. எப்படின்னா அவர் சொல்லுவாங்க, ஏனே தெரியல, சண்டை வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் அடிச்சிக்கலாம், தற்கொலை பண்ணிக்கலாம், செத்துடலாம், சண்டை ஏனே தெரியல குடும்பத்தில். ஏன் இந்த காரியம் நடக்குது? அடிக்கடி நான் செத்துன மாதிரி இருக்குது, கைத்தை பூச்சி நெரிப்பாங்களாம், நான் செத்துறேன் செத்துறேன் செத்துறேன்னு. அந்த அம்மா ஒரு இடத்துல குறைய மாட்டாங்க. அவங்க நல்லா பேசியிருந்த ஆள் திடீர்னு சொல்கிறாங்க பேச முடியாதுன்னு மௌனமாயிட்டாங்க. ஆனால் அவங்க சாகத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாராம், எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, நான் போய் எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, விட்டுருங்க சொல்லிட்டு ஓடி போய் தூக்க மறிச்சிட்டார் ரூமை பூட்டிக்கிட்டு. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? ஏதோ சில காரியங்களை சொல்லி கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறியாமையினால் இருக்கிறாங்க, என் ஜனங்கள் அறியாமையினால் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, உனக்கு விரோதமாக செய்த வல்லமைகள் இருக்குமானா உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. உனக்கு விரோதமாக செய்யப்பட்டானா அந்த வியாதி என்ன பண்ணாலும் நீங்காது. உனக்கு விரோதமாக செய்யப்பட்டானா உனக்கு எத்தனை லட்சம் ரூபாய் லேண்டு அந்த லேண்டு உனக்கு வராது. எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் உன்னால் அனுபவிக்க முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு விரோதமாக செஞ்சிருவாங்க. குறிப்பாக இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களை ஏவி அனுப்புவாங்க. ஒரு சகோதரன் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? பிரதர், எனக்கு பயமா இருக்குது. என்ன பிரதர்னு கேட்டேன். இந்த பள்ளியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. ஏன்னு சொல்லும் போது அந்த பள்ளி ரத்தத்தில் செஞ்சிருக்கிறாங்களாம். அப்போ சொல்லுவாரு, இந்த பள்ளியை பார்த்தாலே எனக்கு பயமாகும், என் உடம்புலாம் அந்த நேரத்தில் எப்படி ஆயிடும்னா இந்த அமாவாசை நாட்களில் பள்ளி போலவே நகர்ந்து போயினே இருப்பேன். எனக்கே தெரியும் ஏதோ ஒரு காரியம் நடக்குது, யார் இடத்துல போய் சொல்றது, என்ன காரியம் சொல்லும் போது தான் சொன்னேன், இது ஒரு சத்துரு போராட்டம், உன்னை நீ ஒப்பு கொடுக்க சொல்லும் போது தான் அவர் வாழ்க்கையில் அவங்க குடும்பத்திலே அவங்க தலைமுறையில் இவர் தான் முதல் படித்து ஆசுவாதமாக இருக்கு நினைக்கும் பொழுது அவங்க சொந்த பந்தத்துக்குள்ளே செய்து வைத்த ஒரு செய்வின அந்த ஆவி என்ன ஆகுனா மாதந்தோறும் ஏவி விடுவாங்க. நீ நல்லாவே இருக்க கூடாது, நாசமா போ, அழிந்து போ, எதனா ஆகணும் போது அந்த ரத்த பலியினால் செலுத்தி கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க. அதே போலவே உன் குடும்பத்தில் விரோதமாக செய்யப்பட்ட ஆவிகளை எப்படி முறியடிக்குதுன்னா நான் சொல்லுகிறேன் பாருங்க, தேவ சித்தத்தின்படி முறியடிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, சர்ப்பத்தின் ஆவிகளை நான் நசுக்கி போட்டேன், அவன் தலையை நான் நெசுக்கி போட்டேன். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, ஐயோ பிசாசு பெரியவன், அவனை ஜெயிக்கவே முடியும். அப்படி கிடையாது. அவன் விழுந்து போனவன், அவன் தலை நசுக்கப்பட்டது. எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உனக்காக மரித்தாரோ, எனக்கு உனக்காக ஜீவனை விட்டாரோ, அவர் சொல்லுகிறார் அவன் தலை நசுக்கப்பட்டது. அவன் நசுக்கப்பட்ட அந்த பலவீனத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா பெருசா நினைச்சுக்கிட்டு, ஐயோ என் விரோதமா இது போராடுது, இது செய்யுது. அப்படி கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை விசுவாசிப்பானால், நீ என்னை விசுவாசிப்பேயானால் இந்த மாலை வேளையில நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு விடுதலை தர சித்தமா இருக்கிறார். நீ ஆண்டவரை பார்த்து ஒரே கேள்வி, ஆண்டவரே நான் வியாதியா இருப்பது உனக்கு சித்தமா? என் பாவங்களை மன்னிக்காம சித்தமா? என் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட வல்லமைகளை அழிக்க நான் வாழாமல் இருப்பதும் சித்தமா? இப்பேற்பட்ட போராட்டத்தை வாழ்வதும் சித்தமா? ஆண்டவர் என்னதமா சொன்னாரு? வசனம் சொல்லுகிறது, அவனை தொட்டு அவனை சுகமாக்கினாரா. நான் சொல்லுகிறேன், ஏன் தெரியுமா ஆண்டவர் தொட்டார்? வேதத்தை நீங்க சாதாரணமாக வாசிக்கிறீங்க, ஆண்டவர் தொட்டார். அப்படி கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நசரியன். அந்த காலத்தில் நசரியன் ஒரு தீட்டான காரியங்களை தொடக்கூடாது. சிம்சோனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, தீட்டானது ஒன்றை தொடக்கூடாது. அதனால்தான் அந்த நாட்கள் குஷ்டரோகிகளே பாலித்து வெளியா இருக்கணும், தொடக்கூடாது. ஆனா இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனால் சுகமாக்க முடியுமானா, இது உன்னுடைய சித்தமானா அற்புதம் செய்ய சொல்லுகிறான். உனக்கு எனக்கு சித்தம் மாத்திரமில்லை, உன்னை தொடவும் என்னால முடியும். நான் தொடுறேன். நீ தீட்டு பட்டவன் அல்ல, நீ அசுத்தவன் அல்ல, உன்னை நான் தொடுகிறேன். ஆண்டவர் தொடணுங்க. உன்னை ஆண்டவர் தொடாத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது உன் வாழ்க்கையில. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தொடணும். எப்படி நம்ம நடக்கும்? நீ நின்று கேட்டுக்கொண்ட அந்த வேலையில அபிஷேகம் மேல இறங்கணும். அதுதான் கேட்கணும். ஆண்டவர் நீங்க தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. அவர் தீட்டா நினைக்க மாட்டாருங்க, பாவிய நினைக்க மாட்டாரு, புறஜாதிய நினைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவன் பாலியத்துக்கு வெளியே இருக்கிற அவன் உள்ள வரணும். உள்ள வரத்து என்ன பண்றாரு? தொடுறாரு அவனை. அந்த நாட்கள் அதே போலதான் ஒரு மரித்த சடலம் போகுது. அவன் தாயார் அவனுடைய தகப்பனா ஓன்னு அழுகுறாங்க, எனக்கு இருந்த ஒரே மகன் மரித்து போயிட்டானேன்னு. அந்த நாட்கள் நசரேயன்கள் பிரேதங்களை தொடக்கூடாது. ஆனா இயேசு அந்த பாடையை தொட்டார். இயேசு அந்த பாடையை தொட்ட பொழுது மரித்தவன் உயிரோடு எழுந்து நடந்தான்.
இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு அப்பேற்பட்ட தோல் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். நினைக்கிறீங்க முதல் அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது, உன் சரீரம் இன்னைக்கு சுகமாக போகிறது. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய எல்லா பாவங்களையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்க, தேவன் முன்பாக ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமையை நீங்க காண போறீங்க. உங்க மேல ஆண்டவர் தொடுதல் உண்டாகும். அவர் தொடுவார். ஏம்பா உன்னை மனுஷன் பார்க்கறது போல் நான் பார்க்கலப்பா, நீ உள்ள வரணும்பான்னுவார். என்னத்தம்மா நடந்தது? அவர் தொட்ட பொழுது, இதை மட்டும் பேசி முடிக்கிறேன், அவருக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டதான். எல்லாரும் சேர்ந்து என்னோட வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 6:19 வாசிங்க பார்க்கலாம். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் எல்லோரும் அவரை தொடும்படியாக வகை தேடினாங்க. இங்க பாருங்க, தொடும் பொழுது என்ன நடக்குன்னா ஒரு வல்லமை புறப்படும். ஏசு தொடும்போது நல்லா பாருங்க. நான் கூட இங்க பாருங்களேன், இந்த எண்ணெயை வச்சு ஏன் நான் எல்லாருக்கும் இதை வச்சு நான் ஜெபம் பண்ணுறேன், ஏன் தொட்டு ஜெபம் பண்ணுறேன்னா சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். இயேசு ஏன் தொட்டார்னா வசனம் சொல்லுகிறது, அவர் தொடும் பொழுது அவருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி, சுகத்தின் ஆவி அவர்களுக்குள்ள இறங்கிச்சான். அந்த வல்லமை தொடங்க பாருங்க. நான் கூட சில பேர் ஜெபம் பண்ணும் போது அப்படியே நிற்கிறீங்க, அப்படி கிடையாது. தொடும் பொழுது புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். அது இறங்கும் போது உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் வெளியே வர ஆரம்பிக்கும். அது கட்டி வைத்து சரீரத்தை போராடி தான் அது வெளியே வந்து சுகத்தை சரீரத்தில் காண்பீங்க, குடும்பத்தில் காண்பீங்க. நீங்கள் கேட்குற இந்த நேரத்தை சொல்லட்டுமா, ஒரு வேளை சரீரத்தில் மாத்திரம் இல்லை, பொருளாதாரத்தில் இழப்பு போராட்டம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்கள் வல்லம் அந்த சாபம் உடையிட்ட ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் போராடுகிற வல்லமை என் வீட்டில் அந்த சர்பத்தின் ஆவிகள் எரிக்கப்பட்டு ஆண்டவரே, உங்களுடைய அக்கினி எரிச்சு போடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் போது நான் சொல்லுகிறேன், அவருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியான இறங்கிச்சாம் பாருங்க. அந்த நேரத்தில் அநேகர் நினைச்சாங்களாம், இவரை எப்படியாவது தொட்டணும், இவரை எப்படியாவது தொட்டணும். ஏன்? அந்த வல்லமை அவருக்குள்ள புறப்படுகிறது. இந்த மதி இரவு வேளையில் நான் சொல்லுகிறேன், அவருடைய வல்லமை புறப்பட ஆயத்தமா இருக்கிறது. இங்க அக்கினி ஜுவாலையான பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார், தேவ தூதர் இருக்கிறாங்க, இயேசுவானவர் இருக்கிறாரு. நீ எந்த மதத்தினரா இரு, எப்பேற்பட்ட ஒரே ஒரு காரியம், உன் பாவத்தை அறிக்கை செய்து தேவனுடைய முன்பாக சொல்லு, ஆண்டவரே இதுகள் இதே இந்த நிலைமையில் இருக்குது, உன் சித்தமானா என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, உங்க வல்லமையினால் தொடுங்க ஆண்டவரே. இயேசுவான பரிசுத்த ஆவியால் நிறைந்து எங்கும் நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார். இந்த இரவில உனக்காக இருக்கிறார். நீ நினைக்காத நாளைக்கு நடக்க, இன்றே ரட்சணை நாள், இன்றே ரட்சணை நாள். எத்தனை பேர் முதலாவது சரீர சுகத்துக்காக ஜெபிக்கும்படியா வந்திருக்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் பார்க்கிறார். சரீர சுகத்துக்காக சில வசனங்கள் நான் சொன்னது சாதாரணம் அல்ல, தீர்க்க தரிசனமா அவனோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மறுரூபத்தை தருவா. அவன் முகம் எப்படி தம்ம மாறிச்சான்? ஆண்டவர் தொட்ட பொழுது குழந்தையோட தோல் போல மாறிச்சான். இருக்கத்துல வெண்மையான சரி நாரித்தமா குழந்தைங்களுக்கு தான் இருக்கும். அவன் அப்பேற்பட்டவன் என்று சொல்றான், சுகமாயிடுச்சு. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எல்லா தோள்கள் மேல, அந்த வியாதிகள் மேல காத்தோட வல்லமை இறங்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க முகம் தோற்றத்தை நீங்க மாற போறீங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை, நீங்க முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. உன் ரத்தத்தை சுத்திக்கிறேன்னா கத்த தொட போறாரு, உன் சரீரத்தை தொட போகிறாரு, அவருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. இந்த நேரத்தை நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் இந்த இடத்துல வியாதியோடு வந்திருக்கிறீங்களோ ஒன்னே ஒன்று சொல்லுங்க, அப்பா என்னை மன்னித்து என்னை சுத்தமாக்குங்க அப்பா, ஆண்டவரே என்னை தொடுங்க அப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் சுகப்படுத்த போகிறான். உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன் சரீரத்தில் இன்னைக்கு தேவ வல்லமையோடு போக போறீங்க. பிசாசு போராட்டத்தை குறித்து பயப்படாதீங்க. அதை ஜெயம் எடுத்த இயேசு உனக்குள் இருக்கிறார். அவர் உனக்குள்ள இருக்கிறார். பிசாசு சொல்ற பொய் என்ன தெரியுமா? நீ இயேசு உனக்குள்ள இல்லை, அப்படி கிடையாது. இயேசு உனக்குள் இருக்கிறார், அவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். விசுவாசி. அதை முதல்ல இயேசு எனக்குள்ள விசுவாசி. ஏசப்பா நீங்க வாங்க சொல்லும் போது வருவார்.
யாரை தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்போ எல்லாம் கடைசியாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியாக நான் உங்களுக்காக எண்ணெய் பூசி நான் ஜெபம் பண்ண போகிறேன். யாரெல்லாம் முதலாவது என் குடும்பத்தில் சில செய்வினை போராட்டங்கள் இருக்கிறதோ அவங்க முன்னாடி வாங்க, இந்த சைடு வாங்க. யாரெல்லாம் என் வாழ்க்கை சரீரத்தில் இன்றைக்கி பேசும்பொழுது எனக்கு சுகம் வேணும்னு சொல்கிறவங்க என்னுடைய வலது பக்கத்தில் வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.